போகும்போது என் பொண்டாட்டி கிணத்து வாங்கிட்டு போறேன். என்னடா திம்பான்னு என்னடா வாங்கி போற? பொரி ஒச்சக்கல்ல எல்லாம் வாங்கிட்டு போறேன். பொரி அது கிராமத்துல இருக்கிற பொண்ணு அது விரும்பி சாப்பிடும் தான் வாங்கிட்டு போறேன். அது வாங்கிட்டு போய் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டேன் திண்ணியில வச்சுட்டாரு. வச்சுட்டு பொண்டாட்டி வீட்டுல இருக்கிற அவ ரூம்ல இருக்கிறான். ரூம்ல இருக்கிறான். அடியாடி கூட்டா வந்தா நான் ஓடி போய் கட்டி குடிச்சா என்ன தொடாங்கன்றா. முன்னாடி கேட்டேன் சத்தியமா சொன்ன குடிச்சிருக்கா தெரியுமா? அவன் சொன்னா என்ன தொடாதீங்க நாங்க வீட்டுக்கு தூரம். என் மனுஷன் அப்படியே வச்சு போச்சு. எழுந்து வீட்டுல போய் திண்ணில உட்காந்தீங்கன்னா என் பொண்டாட்டி இங்கதான் நினைக்கிறேன். என் பொண்டாட்டி குத்துமையானே நீங்க பார்த்து காலி மூஞ்சப்படி என் மூஞ்சு காசு கம்மியா கொடுத்து நான் கோச்சில போய் எழுத்து கொடுத்துட்டு உட்காந்தீங்கன்னா என் பொண்டாட்டி 300 ரூபாய் தந்து கொடுத்துட்டு என்னால்தான் சுகத்தை கொடுக்க முடியல. நீ எங்கனாலும் போய் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. ஏமாண்ணா இப்ப நம்புறேன். ஏன்னா ஒரு பெண் வாழ்க்கையில எதனா விட்டு கொடுத்துருவா. தொட்டு தாலி கட்டிய கனவுல எந்த காரணத்துக்காக அடுத்த பெண்ணை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே என்னால சுகத்தை கொடுக்க முடியல, நீ வேற பொண்ணுகிட்ட போய் வாங்க 300 ரூபாய் கொடுத்தாங்க பத்தியா. இப்ப நான் சொல்றேன் சத்தியமா உன் மனைவி ஒத்துக்கிட்டான். என்ன பண்ணிட்டேன் மூணை மாட்டேன். அந்த 300 ரூபாய் கொடுத்துட்டு நான் சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன். என் பொண்டாட்டி வீட்டு வாசல்லே நிக்கிறான். மூணாவது வீட்டு முடிவாக 300 ரூபாய் கொடுத்து இரவு முழுவதும் சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன். என் பொண்டாட்டி நின்னபடியாக வாசல்ல நான் எங்க போய் வந்தேன்னு கேட்டேன். நீ 300 ரூபாய் கொடுத்தாடியே மூணாவது மூணு மாட்டை கொடுத்துட்டு நான் சந்தோஷமா இருந்துட்டு வரேன்னு சொன்ன பாரு. என் பொண்டாட்டி சத்தியமா முத்துவீங்க. அவள் சொன்னா சந்தோஷமா வந்தியா அவங்க வீட்டுக்காரங்க என்கிட்ட 1 ரூபா 10 ரூபா தான் கொடுத்தான்.